ஷலோம் ஷலோம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழிற்கு உங்களை வரவேற்கிறோம். சனிக்கிழமை 26 தம்மூஸ், ஜூலை 11. பொருளாதார மீட்டெடுப்பு. எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இன்றைய நமது வசனத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை உள்ளது. உண்டாக்கப்பட்டதென்றும் என்ற வார்த்தை, அந்த வார்த்தை கிரேக்க மொழியில் கட்டார்டிசோ என்பதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதற்கு மீட்டமைத்தல் அல்லது சரி செய்தல் என்று பொருள். உலகங்கள் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் அயான் ஆகும். இதன் பொருள் வாழ்க்கையின் ஓட்டம், அதாவது பூமியில் ஒருவருடைய வாழ்க்கையின் அமைப்பு மற்றும் நிர்வாகம் அல்லது காலங்கள் மற்றும் சமயங்கள் ஆகும். ஆனால் இன்று நாம் உண்டாக்கப்பட்டது என்பதில் கவனம் செலுத்துவோம். தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவது அல்லது நிலைநிறுத்துவது பற்றியதே இதன் அசல் அர்த்தம் என்பதை கவனியுங்கள். எது மீட்டெடுக்கப்பட வேண்டுமோ அதை உங்களால் மீட்டெடுக்க முடியும். பாழாய் போன எதையும் உங்களால் சரி செய்ய முடியும். உங்களுக்கு ஏற்பட்ட எதிர்மறையான அனுபவங்களை நீங்கள் சீர்படுத்த அல்லது மாற்றி அமைக்க தொடங்கும் போது உங்கள் பொருளாதாரத்தை பற்றிய ஒவ்வொரு தவறான மனநிலையும் நீங்கி போகிறது. உங்கள் வணிகத்தில் ஏற்படும் தீங்கிழைக்கும் பொருளாதார அழிவுகளுக்கும் சேதங்களுக்கும் மற்றும் பிசாசு உங்கள் உலகம், வாழ்க்கை, குடும்பம், நகரம் அல்லது நாடு அல்லது உங்களுக்கு அன்பானவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்த முனையும் பேரழிவுகளுக்கும் உங்களால் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். உங்கள் ஆவி பற்றி கொண்ட தேவனுடைய வார்த்தையை உச்சரிப்பதன் மூலம் நீங்கள் இதை செய்கிறீர்கள். சரியான வார்த்தையை கூறுவதன் மூலம் நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை சீர்படுத்துகிறீர்கள். இழந்தவற்றை நீங்கள் மீட்டெடுக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டத்திற்கும் நோக்கத்திற்கும் இணங்க உங்கள் பொருளாதாரத்தின் ஓட்டத்தை அமைத்திடுங்கள். பணம் இங்கே இருக்கிறது, அது இங்கேயே நிலைத்திருக்கும் என்று அறிக்கை செய்வதன் மூலம் பொருளாதார பிரச்சனைகளை சீர்படுத்துங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. support@kingdomharvester.com மின்னஞ்சல் மூலம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பொருளாதாரத்திற்கான தேவனுடைய வழிமுறை என்ற தொடர். இதற்கென நேரத்தை ஒதுக்கி தேவனுடைய வழியில் பொருளாதாரத்தை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி ஒருபோதும் முன்போல இருக்காது. தீர்க்க தரிசன அறிக்கை. என் வாழ்க்கையில் உடைந்த ஒவ்வொரு பொருளாதார ஆசீர்வாதத்தையும் நான் சீர்படுத்துகிறேன். எனக்கு குறைவை உண்டாக்குவதற்காக பிசாசு உருவாக்கியதாக நினைத்த எந்த ஒரு பேரழிவும் நீங்கி போவதாக. ராஜாவாகி இயேசுவின் நாமத்தில் ஆமென். மேற்கொண்ட தியானம். யோசுவா 1:8. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் யாத்திராகமம் 19-21 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன்
அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழுங்கள். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகி இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாளை சந்திக்கும் வரை உற்சாகத்துடன் இருங்கள். ஷலோம் ஷலோம்.